ஒரு சிங்கம் அந்த நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு அப்படியே கம்பீரமா நின்று, இங்க உங்களுடைய பொண்ணை வந்து எனக்கு மணமுடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அந்த ராஜா சிங்கத்தை பார்த்து அப்படியே படபடத்து பயந்து போறாரு. ஆனா அந்த பயத்தை அவர் காட்டி அந்த ராஜா சொல்றாராம், உன்னுடைய நகங்கள் எல்லாம் அவ்வளோ கூர்மையா இருக்குதே, என் பொண்ணு வந்து மென்மையானவ, அவளை வந்து காயப்படுத்திடும் இல்லையா, அதனால உங்க இந்த நகத்தை வச்சுட்டு நான் எப்படி உனக்கு பொண்ணு கொடுக்க முடியும்? உன்னுடைய பற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூர்மையாக இருக்குதே, அது என் பொண்ணை காயப்படுத்திடாதா, நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், அது கல்லெல்லாம் போட்டு கடிச்சு அந்த பல்களெல்லாம் உடச்சிட்டு அது ரோமத்தெல்லாம் இது பண்ணிட்டு அது என்ன பண்ணிச்சான், தன்னை வந்து காயப்படுத்திட்டு அப்படியே நின்றுட்டு, இப்போ எனக்கு பல் இல்லை, நகம் இல்லை, எல்லாமே இல்லை, இப்போ நீங்கள் என் பொண்ணை கொடுங்க, உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ராஜா பார்த்துட்டு, உனக்கு இப்போ இவருக்கு பலமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பயம் போயிடுச்சு அவருக்கு, அதுக்கு பலம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து பயங்கரமாக அடித்து அதை உடச்சி துரத்துறாராம். உனக்கெல்லாம் வந்து என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டா. இப்போ தான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சான், நம்மளுடைய பலம் தான் எனக்கு மரியாதை, அந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து அற்ப காரைக்காக எவன் ஒருவன் அந்த தன்னுடைய பலத்தை இழக்கிறானோ அவன் இந்த சமூகத்தில் மரியாதையும் அந்தஸ்தையும் இழந்துடுறான்.